விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கையை வந்துச்சு. ஆனால் அந்த நம்பிக்கை இவ்வளோ பெரிய வெற்றி ஆகுமான்னு யாரும் நினைக்கல. ஓகே. ஒரு நம்மளை போன்றவர்கள் ஒரு கோடி ஓட்டு வாங்குவாங்க, ரூரலில் ஒரு 25% வாங்குவாங்க, சிட்டியில் ஒரு 35% வாங்குவாங்க, ஆட்சி அமைக்கலாம் முடிகிற அளவுக்கு ஒரு மக்கள் வாரி இறைச்சிடுவாங்களோன்ற டவுட் இருந்துச்சு. ஆனால் மக்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. ஆனால் அது எப்படின்னா அந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த இளைஞர்களுக்கான ஒரு அரசியலை இவர் கரெக்டாக செஞ்சார். கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மாதிரி கொண்டு போகிறாங்க. எல்லோரும் வாங்க, இது ஒரு மேடை, உங்களுடைய ஸ்பேஸை நீங்கள் எடுத்துங்க, வேலை செய்யுங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கான பதவி, அவ்வளோதான். இது ஓப்பன் பண்ணி விட்டாங்க அந்த கேட்டை. ஓகே. யார் வேணாலும் வாங்க, அந்த கட்சியிலேருந்து வா, திமுக கலந்து வா, அதிமுக கலந்து வா, பாஜக கலந்து வா, யார் வேணாலும் வா. ஆனால் இங்கே என்ன பண்ண போகிற, நீ உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் உனக்கான பதவி, தப்பாக இருக்கா தூக்கி வெளியில் போட்டுருவோம். இது ஒரு நல்ல விஷயம் தானே. அரசியல் செய்யணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே. அது தாவேக்கா உருவாகி கொடுத்துருக்கு. இல்லை, டாப் டு பாட்டம்னு போகிறது ஒன்று இருக்குல்ல. நீங்கள் ஒரு இடத்துக்குள்ள ஒரு ஏ கிளாஸ் இல்லை பி கிளாஸ்ன்னு நம்ம பிரித்து வைக்கிறோம்னா, இவர் A to C எல்லாத்துக்குமே போய் சேர்ந்து. அதான் வீட்டுக்கு ஒருத்தர் இருந்துருக்குறாங்களே சைலண்ட்டாக, ஓட்டு போடுறவங்க தான் வெளியே குத்திருக்காங்க வரிசையா. வீட்டுக்கு ஒரு ஆள் அது யூனிஃபார்மோட அது ஒரு பெரிய மௌன புரட்சி தாங்க. ஒரு பெரிய புரட்சிங்க. அது 50 வருஷ கட்டமைப்பு உடைச்சிருக்கு. ஒரு புரட்சி. யாருமே இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு யோசிக்கல. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேக்காவுடைய ஆட்சி அமைஞ்சிருச்சுன்றதை நம்ம எல்லாரும் பார்க்குறோம். நாளைக்கு அவருடைய பிறந்த நாள். அவருடைய முதலமைச்சராக அவருடைய இந்த பிறந்த நாளை அவர் இந்த தரம் கொண்டாட போகிறாரு. அது எல்லாரும் அவங்களுடைய கட்சியினர் எல்லாருமே கொண்டாட போகிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். கடந்த வருடம் அவர் ஒரு நடிகர், ஒரு தாவேக்காவுடைய கட்சின்ற ஒரு தலைவர். இந்த வருடம் அவர் ஒரு முதலமைச்சராக, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கார். நம்ம எல்லாரும் மே 4ஆம் தேதி பார்த்தது தான். ஒரு பெரிய வரலாற்று சாதனையை படைச்சிருக்கார். தமிழ்நாட்டுக்கு எம்ஜிஆருக்கு பிறகு விஜய் அவர்கள், அப்புறம் என்டிஆர் அவர்கள், தெலுங்கில் என்டிஆர் அவர்களுக்கு பிறகு விஜய் அவர்கள் தான் கிட்டத்தட்ட குறைந்த காலத்தில் கட்சி ஆரம்பித்து குறைந்த வருடத்திலேயே ஒரு ஆட்சியை பிடிச்சிருக்காரு. அப்படின்போது இதை எப்படி பார்க்குறீங்க? கடந்த வருடம் ஒரு கட்சியினுடைய கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி நடிகராகவும் 2 வருடங்களுக்கு கட்சியின் தலைவராகவும் இப்போ ஒரு முதலமைச்சராக இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு புரட்சி நாயகன், புரட்சியை செஞ்சுருக்கிறாரு. அவருக்கு வாழ்த்துக்கள், நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு இளைஞர்களுடைய நம்பிக்கையாக இன்றைக்கி இருக்கிறார். அவருடைய ஆட்சி தொடரணுங்கிறதுல நம்முடைய ஆசை, வாழ்த்துக்கள். ரெண்டாவது, முதலமைச்சராக இன்றைக்கி பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஒரு சாதனை தான். இன்றைக்கி ஒரு 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து ஒரு தனிப்பட்ட முறையில் 35% வாக்குகள் வாங்கி 108 தொகுதிகள் ஜெயிச்சு 1,70,00,000 மக்கள் வாக்களித்து இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சிருக்கிறாருன்னா அவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சாதனை, என்டிஆருடைய சாதனையை முறியடித்திருக்கிறான்னு பார்க்கணும். நான் எம்ஜிஆர் 71 கட்சி ஆரம்பித்து இடையில இடைத்தேர்தலில் போட்டி போட்டு 77 தான் ஆட்சிக்கு வர்றாரு. அது கூட்டணிகளோட, சில கட்சிகளை கம்யூனிஸ்ட் மாதிரியான கட்சிகளோட கூட்டணியோட தான் தேர்தல் சந்திக்கிறார். ஆனால் அதற்கு முன்னாடி என்டிஆர் அங்கேயும் அப்படி தான். அவர் ஒரு லாங் ட்ராவல் பண்ணிட்டு வந்து தான் கட்சி 2 வருடத்தில் கட்சி ஆரம்பித்து எந்த கூட்டணியும் இல்லாமல் தேர்தலை சந்தித்து ஒரு 35% வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. அந்த சாதனையை இவர் செஞ்சுருக்கிறாரு. அந்த சாதனைக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஆட்சியாக இப்போ இருக்குது. ஓகே. முதல்ல ஆரம்பத்தில் நிறைய சில பிரச்சனைகள் ஆட்சியின் மீது இருந்தாலும் கூட ஒரு லாங் டேர்மாக, ஒரு தொலைநோக்கு பார்வையோட, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி, கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் அப்படிங்கிறதா அவங்க கட்சியோடைய ஆட்சியோடைய டேக்லைன். கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்னா எப்படி ரன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் ஒரே நாளில் மாற்ற முடியாது. அதுக்கு அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. கரப்ஷன் இல்லாமல் பண்ணோம்னா அரசாங்கத்தினுடைய வருவாய்களை அதிகரிக்கிறது. அது ஒரு ப்ராசஸ், அது கொஞ்சம் டைம் ஆகும். இதை தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லிட்டாங்க. ஒரே நாளில் நாங்கள் ஜிமுபா போட்டுலாம் மாற்ற முடியாது, ஒரு ப்ராசஸ் நாங்கள் எடுத்துக்கிறோம், இதுக்கு டைம் ஆகும். அந்த டைம் ஆகிறதுக்கான காலத்தை நீங்கள் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ எப்படி கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்னா என்ன? இப்போ மைனிங் இருக்குது, கனிம வளங்கள்லேருந்து வரக்கூடிய பணம் மட்டும் நேரடியாக கஜானாவுக்கு வந்துச்சுன்னா தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய செழிப்பமான மாநிலமாக போகும். அங்கே எங்கெங்கே ஃபில்டர் ஆகுது, எங்கெங்கே லீக்கேஜ் ஆகுதுன்னா அதிகாரிகள், மீடியேட்டர்ஸ், அரசியல்வாதி, இத்தனை, அப்புறம் அதை எடுக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ், இத்தனை பேருடைய இதுக்கு பிறகு தான் நேரடியாக அந்த பணம் வருது. அப்போ இதையெல்லாம் கட் பண்ணணும். இந்த லீக்கேஜஸை கட் பண்ணிவிட்டு நேரடி வருவாயை கொண்டு வருது. அப்புறம் அந்த ஸ்டாம்ப் டியூட்டிஸ், பத்திரப்பதிவில் இருக்கக்கூடிய முறைகேடுகள், அங்கேயும் இடைத்தரகர்கள், அரசியல்வாதி தலையீடு, புரோக்கர்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணிட்டு அந்த வருமானத்தை கொண்டு, இந்த வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டாஸ்மார்க்கினுடைய கடைகளை குறைக்கிறது, நேரத்தை குறைக்கிறது, அதை ஒழுங்குபடுத்துறது, இது ஒரு வேலை பண்ணுறாங்க. அப்போ கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்னா இதை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லாம், இந்த டிபார்ட்மெண்ட்லாம் அதிகமான கரப்ஷன் இருக்கக்கூடியது. இப்போ இதையெல்லாம் சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு லாங் டேர்ம் விஷன், ஒரு தொலைதூர பார்வையோட ஒரு புதிய இளைஞர்கள்,
வந்து ஒரு அரசியலாக வந்திருக்கிறாங்க. அது ஒரு பெரிய இளைஞர்கள் வந்தால் கூட அந்த அதிகாரத்தை கொடுத்தது பெரிய விஷயம். ஏன்னா ஒரு எந்த பின்பலமும் இல்லாமல் ஒரு சாமானிய ஏழை எளிய ஒரு இளைஞனுடைய கனவை இவர் நிறைவேற்றிருக்கிறார். அமைச்சராக உட்கார வச்சிருக்கிறாங்க சட்டமன்றத்தில். சட்டமன்றத்துக்குள்ள நம்ம போவோமா, வேடிக்கை பார்க்க போக முடியுமான்னு நினச்சிட்டு இருந்தவங்களாம் நீ சட்டமன்ற உறுப்பினர், அதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். அதுவே ஒரு பெரிய புரட்சின்னு சொல்லுவேன் நான், மாற்றம் கூட கிடையாது. அது ஒரு பெரிய புரட்சி. ஒரு எளிய பின்படத்தில் ஒரு முடிவெட்டும் தொழிலாளி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சட்டமன்ற உறுப்பினர். இதை வந்து ஒரு காலத்தில் அம்மா ஜெயலலிதா பண்ணாங்க. அவர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் பூசாரியாக இருந்தார், அவர் எம்எல்ஏ ஆக்குனாங்க. அது ஏன்னா தான் மீது உள்ள கான்ஃபிடென்ட் தான். நான் சரியாக செய்வேன், இவர் எனக்கு கூட இருந்தால் மட்டும் போதும், அந்த பகுதிக்கு மக்கள் பிரதிநிதியாக மட்டும் இருந்தால் போதும், மீது நான் பார்த்துக்கிறேன். அதே ஒரு நம்பிக்கையை தான் இந்த தேர்தலில் இவர் செஞ்சிருக்கிறாரு. அதுக்கான ரிசல்ட்டும் கிடைச்சிருக்கு. இது நம்பிக்கையை கொடுத்துருக்கு அவருக்கு. தொடர்ந்து செய்வார்னு நம்புகிறேன். இல்லை, இதில் இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ இத்தனை வருடங்கள் 60 வருடங்களாக இந்த திமுக அதிமுகன்றதை பார்த்து பழகி போனதன் விளைவு தான் விஜய் அவர்களுடைய அந்த மக்கள் வந்து விரும்பி ஓட்டு போட்டிருக்காங்களா, இல்லை விஜய் அவர்கள் வந்ததுனாலே அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நம்ம எதிர்ப்பு? இல்லை, இந்த ஒரு 18லேருந்து ஒரு 40 வயசு, இந்த 18லேருந்து 40 வயசில் உள்ள ஆட்கள் வந்து இந்த அம்மா ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும், கலைஞர் இருக்கிற வரைக்கும் அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. தலைமை மீது, ஒரு தலைமை மீது அவங்க வந்து ஒரு ஐடியாலஜிக்கலாக இருப்பாங்க, ஒரு ஆளுமை இருக்கும், ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ ஜெயலலிதா அம்மையார் இருக்கிறப்ப பெண்கள் பூரா அங்கே தான் இருப்பாங்க. ஆமாம். அவங்க என்ன நினச்சாங்கன்னா, தன்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக நினச்சாங்க. நம்ம அங்கே உட்காந்து செக்ரட்டரியில் உட்காந்துருக்க மாதிரி, நம்மளே முதலமைச்சராக இருக்கிற மாதிரி. அதனால தான் அவங்க மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்தால் கூட திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. 2015 பெரும் மழை வெள்ளம், ஆமாம், அந்த அந்த ஆட்சி வராதுன்னு நினச்சாங்க. 2015 திருப்பி வர்றாங்க. அப்போ பெண்களுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையை பெற்ற ஒரு இயக்கமாக அதிமுக அந்த மாதிரி இருந்தாங்க. கலைஞர் என்னென்னா ஒரு மாதிரி அறிவு சார்ந்த படித்த ஆட்கள் பூராமே அன்னைக்கு கலைஞரை சுற்றி இருந்தாங்க. அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு, அவருடைய அந்த ஒரு சில முடிவுகளை நமக்கு தைரியமாக எடுப்பார். அதனால் அவரை நம்பி அங்கே இருந்தாங்க. அதற்கு பிறகு 2016, 17 அவங்க 2 பேருடைய மறைவுக்கு பிறகு அரசியலில் ஒரு 10 வருஷம் வந்து ஒரு வெற்றிடமாகி போச்சு, ட்ரை ஆயிடுச்சு. அப்போ எடப்பாடி பழனிசாமியே பிடிக்கல. பாஜகவோட முழுவதுமாக போயிட்டார். தமிழ்நாட்டு உரிமைகளை உடனே விட்டு கொடுத்துட்டாரு. இசையை கையெழுத்து போட்டார், என்ஆர்சி கையெழுத்து போட்டார், 370 கையெழுத்து போட்டார், சிறப்பு அந்தஸ்து கையெழுத்து போட்டார், 3 வேளாண் சட்டத்துக்கு கையெழுத்து போட்டார், தமிழ்நாட்டின் உரிமைகள் இந்தியாவோட உரிமைகளை பூராத்தையும் விற்று போட்டார். அப்படிங்கிற ஒரு பெரும் கோபம் இருக்குது. அந்த கோவத்தை வந்து யார் மேலே காட்டுறது? அப்போ திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி இருக்குது. அந்த கூட்டணிக்கு 2021 ஓட்டு போட்டாங்க. அதே தான் 2024 நடக்குது. 24 அதிமுக தனியாக நிற்குது. அதிமுக தனியாக இருந்தால் கூட தலைமை மீது நம்பிக்கை போயிடுச்சு. பாஜக தனியாக இருக்குது, பாஜக வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுனால அந்த முறையும் திமுக போட்டாங்க. 2026 விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கையை வந்துச்சு. ஆனால் அந்த நம்பிக்கை இவ்வளோ பெரிய வெற்றியாகுமான்னு யாரும் நினைக்கல. ஓகே, ஒரு நம்மளை போன்றவர்கள் ஒரு கோடி ஓட்டு வாங்குவாங்க, ரூரலில் ஒரு 25% வாங்குவாங்க, சிட்டியில் ஒரு 35% வாங்குவாங்க, ஆட்சி அமைக்கலாம் முடிகிற அளவுக்கு ஒரு மக்கள் வாரி இறைச்சிடுவாங்களோன்ற டவுட் இருந்துச்சு. ஆனால் மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஆனால் அது வந்து எப்படின்னா, அந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த இளைஞர்களுக்கான ஒரு அரசியலை இவர் கரெக்டாக செஞ்சார். ஓகே, நீங்கள் வந்து அடுக்குமொழி வசனம், வந்து பழைய கதைகள், இந்த சாதி மதம், இதையெல்லாம் பேசாமல் அவரோட அந்த கம்யூனிகேஷனே வேற விதமாக அவங்களுக்கானதாக இருந்துச்சு. அது மட்டும் போதும். அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு இளைஞர் வரணும், ஒரு மாற்றம் வரணும், அது புதுசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. கரெக்டாக இது வந்து அந்த 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 கேப்பை ஃபில் பண்ணாரு, மக்கள் போட்டாங்க. ஆனால் அந்த தேர்ந்தெடுத்த காலம்னு ஒன்று இருக்குல்ல, விஜய் அவர்கள் நினச்சிருந்தா ஒன்று முன்னாடி வந்திருந்திருக்கலாம், இல்லை இன்னொரு 5 வருஷம் பின்னாடி கூட 2031 டார்கெட் பண்ணி கூட வந்திருக்கலாம். இந்த டைம் அவர் சூஸ் பண்ணதுக்கான ரீசன், அந்த ஸ்பேஸ் இருக்குன்னு கரெக்டாக கணிச்சிருக்காரு. ஜெயலலிதா கருணாநிதி அவர்கள் இல்லாத இல்லை, இங்கே ஒரு தலைமை, ஒரு வலுவான தலைமை இல்லை, ஒரு தடுமாற்றம் இருக்கு. அது நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னதை எடுத்துக்கலாமா? இங்கே ஒரு வெற்றிடம் இருக்கு. ரஜினிகாந்தும் கணிச்சாரு, ரஜினிகாந்தும் அதை கணித்தார். ஆனால் ரஜினிகாந்தால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அவருக்கு ஒரு சாயம் இருந்துச்சு. ஓகே, ஆன்மீக அரசியல் சாயம் இருந்துச்சு. அது அவரே தானே சொன்னார். அவரே சொன்னார், அந்த சாயம் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அவர் உடல்நிலை அது இன்னும் காரணத்தை கட்டி அவர் வந்து பின்வாங்கிட்டார். ஆனால் அதுக்கு பிறகு ஒரு 4 வருஷம் கழிச்சு அந்த இடம் அப்படியே தான் இருக்குது. அந்த இடத்தை இவர் சரியாக பயன்படுத்திட்டார். ஒரு இளைஞர்களுக்கான ஒரு எளிமையான ஒரு அரசியலை பண்ணுவோம். இன்னும் அப்போ அரசியல்வாதினா வெளில வச்சு எவ்வளோ சட்டை போட்டுக்கிட்டு, தொப்பை இங்கே போய் வச்சுக்கிட்டு, அடுக்குமொழி வசனம் பேசிக்கிட்டு, பழைய வரலாறுகளை பேசிக்கிட்டு, நாங்கள் தான் அறிவாளின்னு சொல்லிட்டு அரசியலை வந்து இளைஞர்கள் வந்து அந்நியப்படுத்தி வச்சுருந்தாங்க. அரசியலை நாங்கள் தான் பண்ணுவோம், 60 வயசான தாங்க அரசியல்வாதி, தாடிகள் நரைச்செல்லாம் போய் போனால் தான் அரசியல்வாதி, நீங்கள்லாம் அரசியல்வாதி கிடையாது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் சின்ன பசங்க, இப்படின்ட்டு சொல்லியே அவனுங்களை அந்த இளைஞர்களை ஒதுக்கி 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 வச்சு அவங்க அரசியல் மேலும் இவர்கள் மேலே ஒரு பெரிய வெறுப்பாக இருந்துச்சு. மேடையில் யாரும் நாங்கள் தாங்க பேசுவோம், நாங்கள் எத்தனை வருஷம் அரசியல் அனுபவம் தெரியுமா, எத்தனை மேடையை பார்த்தோம் தெரியுமா, உனக்குலாம் என்ன தெரியும், இப்படி ஒதுக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த இளைஞர்கள். ஒதுக்கப்பட்ட இளைஞர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து போட்டு ஒரு தாக்கிட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய மாற்றம்.
அந்த அந்த இது வந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக அதிமுக இருக்கு. இளைஞர்களுக்கான வழி விடுறதில்ல, ஆனா இப்போ புதியவர்களுக்கான வழி விடுறதில்ல. இப்போ அந்த புதியவர்களுக்கான வழின்றது கையில் எடுக்கிறாங்கல்ல. இப்போ இவங்க வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க, இந்த தாவேக்காவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அவங்களுக்கு ஆதரிச்ச இளைஞர்கள் ஒன்று பண்ணியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி ஒரு ஃபார்மெட் அந்த பக்கத்துல இருந்து எடுத்துட்டு வருது. யார் வச்சு பண்ணுவீங்க? நல்ல கேள்வி, ஆனா பதில் தான் இல்லை. யாரை வச்சு பண்ணுவீங்க? அதே 4 பழைய ஆட்கள், பழைய தலையை வச்சுக்கிட்டு அவங்கள வந்து நீங்கள் அப்ரோச் பண்ண முடியுமா? நான் ஏற்கனவே சொன்னேன், தேர்தல் வேலையை வந்து காலேஜ் எலெக்ஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பசங்க. மாவட்ட செயலரா, எம்எல்ஏ, யாரும் தெரியாது, ஒன்றா உட்காந்து ரோட்டை சாப்பிட்டு தோல் மேலே கையை போட்டு வேலை பார்த்துருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு சேஞ்சிங் கொண்டு வரப்போது பாருங்கண்ணே. ஆமா, இன்னைக்கு அமைச்சராக, அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள்லாம் உட்காந்து ஒரே கடையில கூழ் டீ சாப்பிட்டு இருந்தாங்க. எத்தனையோ பேர் சொல்லலாம், நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய பேர் அவங்க வாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு காலேஜ் எலெக்ஷன் மாதிரி ஜாலியாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே அப்படி கிடையாது. மாவட்ட செயலர் பார்க்கறதுக்கு வாசப்பேட்டில் காத்து கிடக்கணும். நீ வந்து வந்துருவானோ, இவன் வந்துருவானோ, அவன் வந்துருவானோ, பெரிய ஆளாயிருவானோ, இவனை உள்ளக்கூடாது, இவனை உள்ளக்கூடாது, விடக்கூடாது. ஒரு கட்டமைப்பு. கட்சியில் மெம்பர் ஆகிறதுக்கே பல வருஷம் ஆகுங்க. கட்சி அடிப்படை மெம்பர் ஆகிறதுக்கே அவனை மேலே கீழே இறங்கி பார்த்துட்டு அவன் வந்து கரெக்டாக வருவானா வரமாட்டான்னு அரசியலை நீங்கள் கடுமையாக்கி வச்சுருந்தீங்க. இங்கே வந்து திறந்து விட்டாங்க கேட்ட ஃபுல்லாக அந்த பக்கம் வந்துட்டாங்க. நீங்கள் எப்படி நீங்கள் திருப்பி வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுவீங்க? ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அங்கே என்ன இருக்குது? எதை நோக்கி நீங்கள் அவங்கள கூப்பிடுவீங்க? உங்கள் ஐடியாலஜிக்கலாகவும் நீங்கள் இப்போ வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. திமுக அதிமுகங்கிற கூட்டணிக்குள்ளே போகிறீங்க. பாஜக அடுத்த கட்டமாக பாஜகவுக்கு தான் நீங்கள் போக போகிறீங்க. இப்படி எதுலேயுமே உங்களுக்கு ஐடியாலஜிக்கலாகவும் இப்போ ஸ்ட்ராங் இல்லை, கூட்டணிகளும் உங்களோட இல்லை. அங்கே வந்து ஒரு அரசியலை வலிமை செய்யக்கூடிய அந்த தலைவர்களும் இல்லை. அப்போ எப்படி அந்த இளைஞர்கள் திருப்பி போவாங்க? அவனுக்கு தான் இங்கே ஸ்பேஸ் கிடச்சிருச்சு. அவன் ஸ்பேஸ் கிடச்சி உட்காந்துட்டானே. நீங்கள் எப்படி அவனை உட்காந்தவனை கையை பிடிச்சி இழுத்து கூட்டு போவீங்களா? அப்போ நீங்கள் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணணும். ஆனால் அண்ணா அந்த இதை பண்ணார். திமுக ஆரம்பித்ததனுடைய நோக்கமே சாமானிய ஏழை எளிய இளைஞர்கள் அரசியலுக்கு வரணுங்கிறத தான் கொண்டு வந்தார். ஆனால் இன்றைக்கி அந்த 2 கட்சியிலையுமே அதை மறந்துட்டாங்க. ஆனால் தாவேக்கா அதை செஞ்சிருக்கு. அண்ணா கட்சி ஆரம்பிக்கிறப்ப அன்றைக்கி காங்கிரஸ் கட்சி இருக்குது. காங்கிரஸ் பணியார் கட்சி, காங்கிரஸுக்கு பேரே பணியார் கட்சி. அங்கே பணக்காரர், பெரிய பெரிய தொழிலதிபர்கள் தான் அங்கே கட்சியில் எம்எல்ஏ எம்பியாக இருப்பாங்க. சாமானியனுக்கு அங்கே இடமே இல்லை. அப்படிங்கும் போது அண்ணா அங்கே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். குதிரை வண்டி ஓட்டுறியா நீ எம்எல்ஏ, ரிக்ஷா அழுக்கிறியா நீ கட்சி தலைவர். அப்போ தான் அண்ணா சொல்கிறார், துண்டு போடக்கூடிய கலாச்சாரத்தை அண்ணா தான் உருவாக்குறார். அந்த ஊரில் சாமானியனா ஒருத்தர் இருப்பான், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை இருப்பான், அந்த ஊர் பண்ணையாராக இருப்பார். இந்த பண்ணையார் அவனுக்கு தோளில் துண்டை போடு, நீ அவனுக்கு துண்டை போடு. அவங்க சமரசப்படுத்து, சமாதானமாக்கு, அவனை சமதளமாக்காது. அவனுக்கான அதிகாரத்தை கொடு, அரசியல் அங்கீகாரத்தை கொடு. கலைஞர் என்ன பின்படுத்தணும் வந்தார்? பேராசிரியர் அன்பழகன் என்ன பின்படுத்தணும் வந்தார்? நாவலர் நெடுஞ்செழியன் என்ன பின்படுத்த வந்தார்? ஆசை தம்பி என்ன பின்படுத்தணும் வந்தார்? இவங்கெல்லாம் இளைஞர்கள், படித்த இளைஞர்கள். சில பேர் அண்ணா கலைஞரை போன்ற எழுத்தில் உள்ள திறமையான ஆட்கள். இவங்க எல்லாத்தையும் அண்ணா வந்து சேர்த்துக்கிட்டார். ஒரு இளைஞர்கள் திறமையான ஆட்கள் இந்த சமூகத்துக்கு வேணும். அப்போ ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு. அதே வேலையை தான் இன்றைக்கி தாவேக்கா செஞ்சது. திமுக அதிமுகவில் ஒரு கட்டமைப்பு வச்சுருந்தாங்க. அந்த கட்டமைப்பை இன்றைக்கி தாவேக்கா உடைச்சி ஒரு சாமானிய இளைஞன் கையில் அரசியலையும் அதிகாரத்தையும் கொடுத்துருக்கு. அரசியலையும் கொடுத்துருக்கு, அதிகாரத்தையும் கொடுத்துருக்கு. அப்படின்னா யார் அங்கே இதை விட்டுட்டு போவா? நம்ம இங்கே போனால் அரசியல் பண்ணலாம்ப்பா. ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கான் ஐடி கம்பெனியில், மாதம் 50,000 1 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபேமிலி செட்டில் பண்ணிட்டேன், அரசியல் செய்யணும்னு நமக்கு ஆசை வருது. அவன் எந்த கட்சிக்கு போவான்? தாவேக்கு தான் போவான். நீங்கள் எப்படி அவனை அங்கே இழுப்பீங்க? அங்கே போனால் நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல அங்கே கட்சி மெம்பர் ஆகிறதுக்கு பல கட்டமைப்புகள் இருக்குது. மாவட்ட செயலரை பார்க்கணும், அவருக்கு கீழே வந்து வேலை செய்யணும். அதுக்கு பிறகு அவங்க மெம்பர் ஆக்குவார். அதுக்கு பிறகு நீங்கள் கட்சியில் உள்ளே கொண்டு போய் அவங்க போகிறதுக்கு முன்னையும் இந்த தாடி நரைச்செல்லாம் போய் நீங்கள் போய் சேர்ந்துட வேண்டி தான். அப்போ இங்கேயே ஒரு கேட் ஓப்பனார். நீ வேலை செய்யணும், ஒரு ப்ராட் மைண்டோட வர்றியா, வா சேர்ந்து கிடப்பாரு. இது எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு எப்படின்னா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மாதிரி கொண்டு போகிறாங்க. எல்லோரும் வாங்க, இது வந்து ஒரு மேடை, உங்களுடைய ஸ்பேஸை நீங்கள் எடுத்துக்கங்க, வேலை செய்யுங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கான பதவி, அவ்வளோ தான். இது ஓப்பன் பண்ணி விட்டாங்க அந்த கேட்டை. ஓகே, யார் வேணாலும் வாங்க, அந்த கட்சியிலேருந்து வா, திமுக கலந்து வா, அதிமுக கலந்து வா, பாஜக கலந்து வா, எவனாலும் வா. ஆனால் இங்கே என்ன பண்ண போகிற? நீ உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் உனக்கான பதவி. தப்பாக இருக்கா தூக்கி வெளியில் போட்டுருவோம். இது ஒரு நல்ல விஷயம் தானே. அரசியல் செய்யணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே, அது தாவேக்கா உருவாகி கொடுத்துருக்கு. அது யாராலும் நிறைய பேர் வர்றாங்க. அப்படிங்கும் அதை வந்து அந்த பிளாட்ஃபார்மே அங்கே இல்லையே. ஓகே, எந்த கிரவுண்டு மேலே அவன் ஏறி அரசியல் பண்ணுவான்?
அது கஷ்டம்தான். அது ஒரு குறிக்கோளோட விஜய் அவர்கள் வந்தார் இந்த அரசியல் இதுக்கு வந்திருக்காருன்னு போது அவர் ஒரு மேடைகளில் நிறைய விஷயங்கள் பேசினார். அதுலேயும் குறிப்பாக எம்ஜிஆர் அவர்களுடைய வசனங்கள்லாம் வந்து சொன்னார். குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமையானால் குறியே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும். மக்கள் எதெல்லாம் நம்பினாங்க? இது மற்ற புறக்காரணிகள் இருக்கலாம், திமுக சரியில்லை, எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு தாண்டி நமக்கு மாற்றம்னு நிறைய பேர் இருந்தாங்க. சீமான் அவர்கள் உட்பட, அன்புமணி அவர்கள் உட்பட எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி விஜய் தான் எங்களுக்கு மாற்று அப்படின்னு எந்த இடத்துல ஒரு நம்பிக்கையை பெறாரு மக்கள்கிட்ட? அது ஏதோ ஒரு பெரிய மேஜிக் தாங்க. அது ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சுட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ப மாட்டாங்க, நம்பிட்டா விட மாட்டாங்க. அது ஆமாம், அது ஒரு வசனம் கூட வரும் முருகதாஸ் அவர்கள் படத்தில். ஆமாம், அது மாதிரி தான் இவர் மேலே ஒரு அதீதமான நம்பிக்கை. அது எப்படி வச்சாங்க எதுக்குன்னு தெரியல. பெருசாக ஒரு பிரச்சாரம் பண்ணல, வந்து இங்கே கட்டமைப்பு பெருசாக இல்லை, அப்படி இப்படிலாம் நம்மளும் பேசிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சுட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். இவர் வந்து தவறு செய்ய மாட்டாங்க. இந்த இடத்துல எம்ஜிஆர் அவர்களையும் விஜய் அவர்களையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா இந்த நம்பிக்கை? எனக்கு இன்னொரு விஷயம் நான் இங்கே கேட்டதெல்லாம் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு எளிமையான ஒரு ஸ்பீச்சாக கூட இருக்கலாம். ஓகே, நீங்கள் ரொம்ப பெரிய அளவுலாம் வந்து நான் வந்து ஊழல் செய்ய மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன், அந்த கதை இந்த கதை வரலாற்று கதைகள் புராண கதையெல்லாம் சொல்லி கிள்ளி கதை என்னை நம்புங்க, நல்லது செய்வேன், தப்பு பண்ண மாட்டேங்கிற அந்த வார்த்தை, ஊழல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மனசுல டக்குன்னு உங்களுக்கு பதிஞ்சிருச்சு. அது ஏதோ அவங்க ஒரு மேஜிக்கை பண்ணி விட்டுருச்சு. ஆனால் மற்ற அரசியல் கட்சிகள் நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம் அப்படின்னு பல கதைகள்லாம் சொல்லி அவங்கள வந்து டயர்ட் ஆக்கிடுறாங்க. இல்லை, டாப் டு பாட்டம்னு போகிறது ஒன்று இருக்குல்ல. நீங்கள் ஒரு இடத்துக்குள்ள ஒரு ஏ கிளாஸ் இல்லை பி கிளாஸ்ன்னு நம்ம பிரித்து வைக்கிறோம்னா, இவர் A to C எல்லாத்துக்குமே வந்து போய் சேர்ந்து. அதான் வீட்டுக்கு ஒருத்தர் இருந்துருக்குறாங்களே சைலண்டாக ஓட்டு போடுறவனைக்கு தான் வெளியே வந்து குத்திருக்காங்க வரிசையா. வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து அது யூனிஃபார்மோட அது ஒரு பெரிய மௌன புரட்சி தாங்க. ஒரு பெரிய புரட்சிங்க. இது 50 வருஷ கட்டமைப்பு உடைச்சிருக்கு. ஒரு புரட்சி. யாருமே இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு யோசிக்கல. அவங்களுக்குமே இவ்வளோ பெரிய கான்ஃபிடன்ட் இருக்குமான்னு தெரியல. சொல்லப்போனால் அவங்களுக்கு நம்ம ஒரு 50 சீட் வருவோம், எதிர்கட்சியாக வருவோம், ஒரு கணிசமான வாக்குகள் வச்சு 2031 டார்கெட்டுங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு புரட்சியை மக்கள் கோவத்தை உள்ள வச்சிருந்துருக்குறாங்க அப்படிங்கிறது ஓட்டு போகிற அன்னைக்கு தான் நமக்கு தெரிஞ்சு. ஓட்டு போகிற அன்னைக்கு நம்மளாம் கெஸ் பண்ணிட்டோம். ரிசல்ட் அன்னைக்கு நான் பல சேனலில் உட்காந்து பேசிட்டேன், இது ஒரு பெரிய ஒரு சேஞ்சிங் நடக்க போகுது பாருங்க அப்படின்னு. பல பேர் நம்புறாங்க. ஒரு கோடி ஓட்டுக்கு மேலே, 1.25 கோடி ஓட்டுக்கு மேலே வாங்குவார் அப்படின்னு. ஆனால் 1.70 நம்ம கணிக்கல. அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய விஷயம் தான் அது. கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.